நமஸ்தே. என்னடா நமஸ்தே சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஹிந்தி கற்றுக்க போகிறோம். கற்றுக்கலாமா? முதல் வார்த்தை இன்று அப்படின்னா ஆஜ். இன்று அப்படின்னா ஆஜ். உதாரணத்துக்கு இந்த பிரச்சனை என்னைக்கு நடந்துச்சு? இன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்குன்னா ஆஜ். நேற்று, நாளை அப்படின்னா கல். நேற்று, நாளை அப்படின்னா கல். நீ எப்போ ஊருக்கு போவ? நான் நாளைக்கு போவேன். அப்போ நாளைக்கு கல். நீ எப்போ ஊர்லேருந்து வந்த? நான் நேற்றுக்கே வந்துட்டேன். அப்போ நேற்று கல். இரண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். சரியா? மூணாவது வார்த்தை இல்லை. இல்லை அப்படின்னு சொல்கிறத நகின். இல்லை, நகின். நீ இதை பண்ணினியா? இந்த தப்பை நீ பண்ணியா? இல்லை. நகின், நான் பண்ணலை. நகின். நாலாவது வார்த்தை உள்ளே, அந்தர். உள்ளே அப்படின்னா அந்தர். உதாரணத்துக்கு ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் பிரின்ஸிபல் உங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் பிரின்ஸிபல் ரூமுக்கு போகும்போது ஐயோ நீங்கள் உள்ளே போனால் நம்ம அந்தர் ஆயிடுவோம் அப்படின்னு நமக்கு தோணும்ல, அதுதான் உள்ளே அப்படின்னா அந்தர். புரிஞ்சுதா? அஞ்சாவது வார்த்தை வெளியே, பகர். வெளியே, பகர். இப்போது நம்ம கிளாஸ் ரூமில் ஒரே பேசிக்கிட்டே இருக்கோம். வெளியில் திடீர்னு மேம் எட்டி பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வரும்ல, பகீர்னு இருக்கும்ல, அதுதான் வெளியே அப்படின்னா பகர். வெளியே, பகர். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் எஸ்ன்னு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.